வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதற்கு முன்பாக இன்னொரு தகவலையும் பகிர்ந்து கொள்றேன். இந்த வீடியோ 8 மணிக்கு எடுக்கிறேன். காலையில் உங்ககிட்ட எங்கள் பகுதியில் எந்த அளவுக்கு மூடு பனி இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னேன். வீடியோவை முடிக்கின்ற பொழுது பனியெல்லாம் விலகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அதற்கு பிறகுதான் பயங்கரமான மூடு பனி வந்து விட்டது. ஸோ அந்த தகவலை இங்கே பகிர்ந்து கொண்டு இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவை வாயார புகழ்ந்த திமுக எம்எல்ஏ அணி மாறுகிறதா ஆதரவு வட்டங்கள். முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அறிவாலயத்தில் நடந்தேறிய அதிர்ச்சி சம்பவம். வெட்கி தலைகுனிய வேண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஏன் அப்படி சொல்றேன்றத போக போக உங்களுக்கு சொல்றேன். அதற்கு பிறகு எடப்பாடியே எழுந்து நிற்கின்ற அளவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு பதவியை பன்னீர்செல்வத்துக்கு தரப்போறாங்களாம். பன்னீர்செல்வம் குஷியில் இருக்கிறாரு. ஆனால் கள நிலவரம் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதிமுகவை புகழ்ந்து தள்ளிய திமுக எம்எல்ஏ அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. இருக்கிற எதிர்கட்சி தலைவர் இபிஎஸும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. குப்பம் பகுதியில தடுப்பணை கட்டக்கூடாதுன்னு கடிதம் எழுதியிருக்காரு. நான் சொல்றது ஜோலார் சார், இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சென்னை 10 வருட காலம், 10 வருட காலத்துல அவங்க தடுப்பணை கட்டல. 10 வருட காலத்துல அவங்க தடுப்பணை கட்டல. ஒரு நிமிஷம். அதிமுக ஆட்சி காலத்துல தானே உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. நான் ஒத்துக்கிறேன். வேலூர் மாவட்டம் பெரிய மாவட்டம். ஒரு நிமிஷம். வேலூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் பெரிய மாவட்டம். ஒரு நிமிடம். 3 மாவட்டமா பிரிச்சாங்க. ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், சின்ன சின்ன மாவட்டமா பிரிச்சா நீங்க எல்லா மாவட்டமும் வளர ஆரம்பிக்குது. எதுவுமே செய்யலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரே ஒரு நிமிடம். நான் சொல்றேன், நான் உங்களை பாராட்டுறேன். மாண்புமிகு அதிமுக தொண்டர்களை பாராட்டிய திமுக எம்எல்ஏ இந்த விவாதம் பொதுமக்கள் மத்தியில நடக்குது. எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வேலூர் தொகுதியில நடக்குது. வேலூர் தொகுதியில நடக்கின்ற பொழுது திமுக காரங்க என்ன பண்ணாங்க, அதிமுக காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத பேச்சு. குறிப்பா வேலூர் மக்களுக்கும் அணைக்கட்டு மக்களுக்கும் தண்ணீரை தருவது இந்த பாலாறு தான். அது விவசாயமா இருக்கலாம், குடிநீரா இருக்கலாம், எல்லாமே பாலாறினுடைய உதவியினால தான் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பாலாத்தை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் ஓடி வருவதனால ஆந்திராவில் தடுப்பணைகள் கட்டி போடுறாங்க. அதனால தடுப்பணைகள் கட்டாம யார் தடுத்தது அப்படின்றது தான் பேச்சு. அது மட்டும் இல்லாமல் பாலாத்துல தடுப்பணைகள் யாரு கட்டுறது? என்ன அதிமுக ஆட்சி இருந்ததா 10 ஆண்டு காலம் தடுப்பணைகளே கட்டல அப்படின்னு திமுக காரங்க, குறிப்பா திமுக எம்எல்ஏ குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு அதிமுக காரங்க சொல்றாங்க, நீங்க 5 ஆண்டு காலம் இருந்தீங்களே, நீங்க கட்டினீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்படி இல்லையா, அணைக்கட்டோ இல்ல வேலூர் தொகுதியிலோ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது யாரு? நம்முடைய துரைமுருகன். அவர் தொகுதிக்கு என்ன வேணும், வேலூர் மாவட்டத்துக்கு என்ன வேண்டும் அப்படின்னு பேச வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருந்தது? அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில். ஆந்திராக்காரனே தடுப்பணை கட்டுறான்னு வச்சுங்களேன், அதை பற்றி சொல்ல வேண்டியது சட்டமன்றத்தில் யாரு? அணை வேண்டும் என்று கேட்பது யாரு? எல்லாம் துரைமுருகன் பண்ணியிருக்கணும். அதனால் 10 ஆண்டு காலம் அமைதியாக இருந்து விட்டு இப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் ஆந்திராக்காரன் தடுப்பணை கட்டுறான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதிமுக காரங்க என்னையா நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு அதிமுக சார்பில் இருக்கக்கூடியவங்க. அதுக்கு திமுக காரங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, உங்க ஆட்சியில் நீங்க கட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்க கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அதிமுக காரங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நாங்க தடுப்பணை கட்டல, ஓகே தான், ஆனா தடுப்பணை கட்டுறதை நாங்க தடுத்தோம். ஆனா திமுக ஆட்சியில் தடுப்பணை கட்டவும் இல்லை, தடுப்பணை ஆந்திராக்காரன் கட்டுறான் பாரு, அதை நீங்க தடுக்கவும் இல்லை. அப்ப அதிமுக ஆட்சி பெஸ்டா இல்ல திமுக ஆட்சி பெஸ்டா? ஒன்று நல்லது பண்ணணும், இல்லைனா தீமை நடக்காம தடுக்கணும். அதான் அதிமுக அப்படின்னு சொல்ல அந்த பகுதியே பயங்கர ஆரவாரம். அது மட்டும் இல்லாம அணையை கட்டாத அதிமுக மாவட்டத்தை பிரிச்சு போட்டாங்க அப்படின்னு திமுக எம்எல்ஏ சொன்னார். உடனடியாக மாவட்டத்தை பிரிக்கின்ற பொழுது அந்த மாவட்டம் வளரும். முதல்ல அங்கே கலெக்டருக்குன்னு கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுவாங்க.
அது மட்டும் இல்லாமல் பல வட்டங்களை பிரிப்பாங்க. வட்டங்கள் என்கின்ற போது தாலுக்காக்கள் வரும். அப்போது அந்தந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் வட்டங்கள் உயரும். ஸோ கட்டுமானங்களும் சரி, இல்லை தலைநகராக மாற்றுகின்ற போதும் சரி, சாலை வசதியிலிருந்து மருத்துவ கட்டமைப்பிலிருந்து எல்லாமும் பெருகும். பெரிய மாவட்டமாக இருந்ததை பிரித்து சின்ன மாவட்டங்களாக உருவாக்குகின்ற பொழுது அந்தந்த மாவட்டங்கள் வளர்ச்சி அடையுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்எல்ஏ கிட்ட கேட்கும்போது நெறியாளர், ஆமாம் நான் வந்து அதிமுககாரங்களை பாராட்டுறேன், வேலூர் தொகுதிக்கும் வேலூர்லேருந்து பிரிந்த தொகுதிக்கும் அதிமுககாரங்க நல்லது பண்ணியிருக்காங்க, நான் பாராட்டுறேன், இருந்தாலும் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே எது அணிமாறுதுன்னு கேட்டிங்கன்னா ஆதரவு அலையானது அணிமாறுகிறது. ஏன்னா இந்த ஆற்காடு, ராணிப்பேட்டை, வேலூர் இதெல்லாம் திமுக கோட்டைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. ஆனால் அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. விவசாயிலேருந்து பொதுமக்கள் வரைக்கும், சாலை கட்டமைப்பு வரைக்கும் அதிமுக பண்ணதை பார்க்குறாங்க. அதனால் இங்கே திமுக எம்எல்ஏவே வந்து ஆமாம் அதிமுக காரங்களை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அங்கே இருக்கின்ற மக்கள் பெரிய ஆரவாரம். அதனால் அதிமுகவுக்கு ஆதரவு அலையானது அணிமாறுகிறது. அதனால் இந்த தேர்தலில் திமுக எவ்வளோதான் பணம் கொடுத்தாலும் இந்த முறை வடக்கு மாவட்டங்களில் வெற்றி பெறுவது சுத்தமாக நடக்காது. குறிப்பாக வடக்கு மாவட்டங்கள் என்கின்ற போது வன்னியர்கள் இருக்கின்ற மாவட்டம் 28 மாவட்டங்கள். இந்த 28 மாவட்டத்தில் அசத்தலாக அதிமுக வெற்றி பெறும். அது எனக்கு தெரியும், கண்கூடாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வடக்கு மாவட்டத்தை சார்ந்தவன். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலம் என்று சொல்லுகின்ற போது கொங்கு மண்டலம், அது எடப்பாடியாருடைய கோட்டை, எல்லா தேர்தலையும் நிரூபணமாயிருக்குது. பாஜக கூட்டணி வேற. இந்த முறை மேற்கு மண்டலம் சொல்லவே தேவையில்லை, அள்ளி குவிக்கலாம் அதிமுக பாஜக. ஸோ இந்த 2 மண்டலங்களை ஒட்டுமொத்தமாக அள்ளனாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது. ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடியே வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து நிற்கின்ற அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஓபிஎஸ்க்கு பதவி தர போகிறாங்களாம். அதனால் எடப்பாடி பழனிசாமி கலக்கத்தில் இருக்கின்றார்களாம். சமூக வலைத்தளத்திலேருந்து இணைய செய்தி வரைக்கும் இதை பற்றி பேசியிருக்காங்க. நம்முடைய பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் 200 ரூபா ஊப்பியாக மாறிட்டார். ஆண்டு காலமாக திமுக தூக்கி பிடிச்ச திமுக ஊப்பிகள் எல்லாம் இன்றைக்கி மனவேதனையில் இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்து வீட்டுக்குள்ளே முடங்கி போனோம். ஆனால் அதிமுகவில் அம்மா வாழ்க என்று சொல்லிட்டு வந்து இன்றைக்கி தளபதி வாழ்க என்று சொல்லிட்டு துண்டை மாட்டிக்கின்னு வேஷ்டியை மாற்றிக்கிட்டு சீட்டு வாங்கின்னு போய் ஜெயிப்பான். அவனுக்கு நாங்கள் பன்னீர்செல்வம் வாழ்க, பன்னீர்செல்வம் பரம்பரை வாழ்க அப்படின்னு நாங்கள் பன்னீர்செல்வத்தினுடைய பரம்பரை கொத்தொடுமையாக மாறணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு 200 ரூபா ஊப்பிக்கள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அது உங்கள் தலைவிதி, நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஏன்னா அதிமுகவா இல்லை திமுகவா என்று இனம் காண முடியாத அளவுக்கு அதிமுகவில் இருந்தவங்க திமுகவுக்கு இடம் மாறி இருக்கின்றார்கள். அதனால் திமுக என்று சொல்வதை விட அதிமுக 2.0 என்று சொல்லலாம். இந்த தலைகளை பாருங்கள், எத்தனை பேர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போய் அசைக்க முடியாத இடத்துல திமுகவில் இடம் பெற்றிருக்கின்றாங்க பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய திமுக காரனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதிமுக காரன் போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறான். பரம்பரையாக இருந்த திமுக காரன் எங்கே போனானே தெரியல. உதாரணத்துக்கு கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா கொங்கு மண்டலத்தில் பொங்கலூர் பழனிசாமிலாம் இருந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல யாரா வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கரூரினுடைய கிங்கு செந்தில் பாலாஜி தான் வந்திருக்கார். ஸோ அதனால் 200 ரூபா ஊப்பிகள் கதறுவதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா இன்ப நிதி வரைக்கும் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று சத்தியம் எடுத்தீங்கள, அதை அதிமுக காரன் வந்து குலைச்சிடுவான் போல் இருக்குது. அதனால தான் பன்னீர்செல்வத்துக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் எடப்பாடியே எழுந்து நிற்கின்ற அளவுக்கு திமுக வெற்றி பெற்றால் சபாநாயகர் பதவியும் கொடுக்க போகிறாங்களாம். நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் கருப்பு வெள்ளை சிகப்பு அடிச்சிருந்தாருல, அந்த கலரை மாற்றிட்டாரு. கேட்டில் ரெட்டாலை போட்டு வந்தார்ல, அதையும் வெட்டி எடுத்துட்டு உதயசூரனை பதிச்சிட்டாரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அறிவாலயத்தினுடைய என்ட்ரன்ஸ் வரைக்கும் கார் வந்தது, அங்கேயே நிறுத்தப்பட்டது. உள்ளவே இருந்து அழுதாரு. பிள்ளைகளாக இருந்தாங்க, ஏன்பா அழுகுற அப்படின்னு கேட்டாங்க. ஏடா கேமரா எடுப்பாங்கடா, அம்மாவை நினச்சி அழுதேன், அதிமுக நினச்சி அழுதுன்னு சொல்லி சீன் போடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே அழுதாரு. கூட இருக்கிறவங்களாம் தேர்த்துனாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. கடைசியில் அறிவாலயம் போயிட்டு உள்ளே வராரு. அடுத்த நொடியே உள்ளிருந்த அம்மா படத்தை எடுத்துகிட்டு ஸ்டாலின் படத்தை மாற்றிட்டார். இதுக்கு செங்கோட்டையினே மேலு. கட்சியில் சேர்ந்து 3 மாதம் வரைக்கும் அம்மா படத்தை தான் வச்சுக்கின்னு திரிஞ்சார் அந்த மனுஷன். ஏங்க அம்மா படத்தை மாற்றலிங்களா?
ஏன்னா நீங்கள் தான் விஜய் கட்சிக்கு போயிட்டீங்களே அப்படின்னு செங்கோட்டையங்கிட்ட கேட்டாங்க. பார்த்தியா அம்மான்னா புரட்சி தலைவர்னா அடுத்த நோடியே படத்தை தூக்கி போட்டாம்பார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் கொஞ்ச நாள் வச்சிருப்பேன் அப்படின்னா சொன்னார். ஆனால் ஓபிஎஸ் அறிவாலயத்தில் வெளிவந்த உடனே படத்தை தூக்கி போட்டார். அந்த அளவுக்கு உண்மையான ஊபியாக மாறி போயிருக்கின்ற நம்ம பன்னீர்செல்வத்துக்கு சபாநாயகர் பதவியாம். அதனால் எடப்பாடியே சட்டமன்றத்தில் இனிமேல் எழுந்து நிற்க போகிறார் பாருங்க. இந்த பன்னீர்செல்வம் வேண்டாம் என்று தானே தூக்கி போட்டீங்க பாருங்க அப்படின்னு மீசையை முறிக்கிறாங்க 200 ரூபாய் ஊப்பிக்கள். டீக்கடையில் உட்காந்திங்கன்னு அரசியல் பேசுகிற திமுக காரனுக்கு மத்தியில் அறிவாலயத்துக்குள்ளேயே போய் கை வச்ச திருடனை பற்றி தெரியுமா உங்களுக்கு? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் திமுக விருப்ப மனுவை வழங்க போகுது. கால நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. இப்போ 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்களா? ஓபிஎஸ் உள்ளே சேர்ந்துட்டாரா? தேமுதிக உள்ளே வந்ததா? ஏற்கனவே கூட்டணி வலிமை என்று சொன்னாங்களா? அதனால் திமுகவில் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் தேர்தலில் போட்டிடுவதற்கு குவிகிறாங்க. அடுத்த முறை திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று மட்டும் நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஹரியானா தெரியுமா? ஹரியானா அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே எப்படி திமுக வெற்றி பெறும்னு சொன்னாங்களோ அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறும்னு சொன்னாங்க. ஆனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் போட்டிட்டு வெற்றி பெற்று விட வேண்டும் என்று குவிந்தார்கள். ஆனால் கடைசியில் ஹரியானாவில் பாஜக தான் வெற்றி பெற்று. அதே மாதிரி இமாச்சல பிரதேசம் அந்த இடத்துல பாஜக தான் வெற்றி பெற போகுது, காங்கிரஸ் வெற்றி பெறாது அப்படின்னாங்க. பாஜகக்காரங்க தாறுமாறாக போய் விருப்ப மனு கொடுத்தாங்க. கடைசியில் அந்த இடத்துல காங்கிரஸ் வெற்றி பெறுது. அந்த மாதிரி இங்கே திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து விருப்ப மனு வாங்குறாங்க. ஆனால் கடைசியில் ஹரியானா இமாச்சல பிரதேஷ் கணிக்க முடியாத தேர்தல் ரிசல்ட் வந்த மாதிரி தமிழகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கணிக்க முடியாத ரிசல்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதிமுக வெற்றி பெறும்னு நினைக்கிறேங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இப்படி அறிவாலயத்தில் அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக குவிகிறாங்க இல்லையா, அவங்க இடத்திலே வந்து ஒரு திருடன் கைவரிசை காட்டியிருக்கான். காவல்துறையினரும் பொதுமக்களும் பிடிச்சு அடித்து அவனை கொண்டுன்னு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு. அப்போ தமிழகத்தில் திருடனுக்கு சுத்தமாக பயமே கிடையாது. சமூக விரோதிகளை பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம யார் கேட்க முடியும் அப்படின்னு நிலைக்கு ஆகிட்டாங்க. அதனால தான் அங்கே திருடி இங்கே திருடி கடைசியில் அறிவாலயத்துடைய வாசல்லையே போய் திருடி இருக்கிறான் இந்த திருடன். முதலமைச்சர் அடிக்கடி வந்து போகின்ற இடம், ஏன் அதிகப்படியாக அறிவாலயத்தில் இருப்பார், அந்த இடத்துலையே போய் இவன் திருடுறான்னா அப்புறம் திமுக ஆட்சியில் திருட்டை ஒழிக்குப்பாங்க. ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க திருடனுக்கும் திமுக காரனுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதனால் வந்திருக்கிறவனும் 200 ரூபாய் ஊப்பியாக இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடன்பிறப்புகள் விட்டுட்டு இருப்பாங்க போல இருக்குது. உடன்பிறப்புகளுக்கே டப்பு கொடுக்குறவன் நான் தான்டா அப்படின்னு சொல்லிவிட்டு உடன்பிறப்புகள் மத்தியிலே போய் கை வச்சு திருடி இருக்கிறான்பா. ஸோ திமுக வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கை சரியாக பராமரிக்கலை. சட்ட ஒழுங்கை சரியாக பராமரித்திருந்தால் அறிவாலயத்தில் ஏன் போய் திருட போகிறான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வெளியே திருடுறவன் நாளைக்கு உள்ளே போய் திருடனாலும் திருடுவான். அதனால் தயவுசெய்து காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுங்க, அதனுடைய கைகளை கட்டி போடாதீங்க. சமூக வலைத்தளத்தில் ஏதாவது பதிவு போட்டால் அவனை டக்குன்னு தூக்கி டொப்புன்னு உள்ளே வச்சதும் 6 மாதத்துக்கு குண்டை சட்டம் போட்டு உள்ளே அடைப்பதும் அதெல்லாம் வேண்டாம். சவுக்கு சங்கருக்கு எதிராக நீங்கள் காட்டுகின்ற அதிரடியும், சவுக்கு சங்கர் கூட இருக்கிறாங்களே அவங்களுக்கு எதிராக நீங்கள் காட்டுகின்ற அதிரடியும் இந்த மாதிரி திருடர்கள் மீது காட்டினீங்கன்னா மக்கள்லாம் நிம்மதியாக இருப்பாங்க. திமுக ஆட்சியில் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். ஆனால் இதன் மீது காட்டாத ஆர்வம் ஆனால் சவுக்கு சங்கரும் அவங்க கூட இருக்கக்கூடிய ஆட்கள் மீது காட்டுறாங்க. அவங்கள தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. சவுக்கு மீடியாவை முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, மொத்தத்தில் திமுக எதிராக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் திமுக எதிராக பேசக்கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் திமுக மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களும் திமுக எப்பேற்பட்ட கட்சி என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. சரி நண்பர்களே, பொறுத்து வந்து பார்ப்போமே. இந்த மாதிரி திட்டுக்களை திமுக தடுக்குதா இல்லை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குதா? அறிவாலயமே கொள்ளை போகிறதுக்காக ஆசீர்வாதம் பண்ணி உள்ளே அனுப்புவாங்களான்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். அறிவாலயம் வரைக்கும் திருடம் வந்துட்டான்னா அடித்தட்டு மக்கள் வீட்டுகளில் திருடத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் சட்ட ஒழுங்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வத்துக்கு எழுந்து நிற்கின்ற அளவுக்கு, அதாவது எடப்பாடியே எழுந்து நிற்கின்ற அளவுக்கு பதவி கொடுக்க போகிறாங்களா என்றெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் திமுக வேண்டாம் என்பது தான். முதலமைச்சராக எடப்பாடி வருகின்ற போது முதலமைச்சர் யாரை சபாநாயகரை கை காட்ட போகிறாருன்னு தெரியாது. ஸோ அதனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் போல் இருக்குது. ஏன்னா இணையதளத்தை கொஞ்சம் போய் பாருங்கள், பன்னீர்செல்வத்தினுடைய துரோகம் தான் அதிகமாக பேசப்படுகிறது. பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருந்து அவர் கட்சிக்குள்ளே வரணும் என்று குரல் கொடுத்தவங்க அத்தனை பேரும் இந்த துரோகியை எடப்பாடி பழனிசாமி தூக்கி வெளியே போட்டது நல்ல விஷயம் என்று சொல்லிட்டு எல்லா மீடியாக்கள்லையும் வருது. ஏன் திமுக ஊடகம் என்று தெரியாமல் கூட பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்ந்திருப்பது நல்லதா கெட்டதா?
பன்னீர்செல்வத்தினுடைய திமுகவில் சேர்ந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கின்ற போது பன்னீர்செல்வத்தை கழுவி ஊற்றுறாங்க. திமுக ஊடகத்திலேயே கட் பண்ண முடியாதுல்ல, நேரலை இல்லையா, அதனால் பல தருணங்களில் பன்னீர்செல்வத்தினுடைய உண்மையான பிம்பம் உடைகிறது. ஸோ அதனால் அவரே தேனி மாவட்டத்தில் ஜெயிக்கிறாரான்னு முதல்ல பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கும் வரணும் இல்லையா, வந்த பிறகு அவர் சபாநாயகர் ஆகிறாரா, அப்போ எடப்பாடி எழுந்து நிற்கிறாரா, எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கும். காலம் என்ன விடை வச்சிருக்குன்னு நமக்கு தெரியல. பேசுகிறதோ பேசுகிறோம். நாம் நன்றி.